என்னுடைய கோரிக்கை அவருக்கு என் பேச்சே பிடிக்கலன்ட்டாரு. என்னுடைய கோரிக்கை அவர் கேட்கக்கூடிய மனநிலையில அவர் இல்லை. எங்களுக்கு எஸ்டேட் விஆர்எஸ் 1ஆம் தேதி ஒட்டியிருக்காங்க, 14ஆம் தேதி கொடுத்து எங்களை வெளியில போக சொல்லிட்டாங்க. அந்த கோரிக்கை நாங்க சொல்லதுக்கு வேண்டிதான் இந்த இடத்துல இன்னைக்கு வந்தோம். கையெழுத்து போட்டவங்களும் கட்டாயப்படுத்தி கையெழுத்து போட்டிருக்காங்க. நாங்க இன்னும் கையெழுத்து போடவா வேண்டாமான்னு அவர்கிட்ட கேட்கறதுக்கு வேண்டி வந்தோம். நீ பேசாதமா, உன் பேச்சே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுதாரு. அப்ப இதுக்கு நான் என்னன்னா பதில் சொல்ல? நான் தான் எல்லாரையும் இப்படி இது பண்ணுதேன். நான் கம்பெனி கொடுக்குற அமௌண்ட் வந்து கரெக்டான அமௌண்டா, அதை வாங்கிட்டு எல்லாரும் போறதுதான் நல்லது, இவங்க பேச்ச யாரும் கேட்கக்கூடாது அப்படிங்காரு. நான் 5 தலைமுறை அந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உனக்கு வீடு இருக்குல்ல, நீ என்ன பேசுது அப்படின்னு கேட்காரு. எனக்கு வீடு இருக்குது, அவருக்கு அப்படின்னா தெரியும். நீங்க பேசவே பேசாதீங்க அப்படின்னு என்ன அவாய்ட் பண்ணுதாரு. அப்ப என்னுடைய கோரிக்கை நான் யார்கிட்ட போய் சொல்லணும் சொல்லுங்க? இதே சப் கலெக்டரும் பிளான்டேஷன் இன்ஸ்பெக்டர் வந்து எங்களை சமாதானப்படுத்தி இன்னைக்கு சொன்னதுனாலதான் இவ்வளவு நாள் நாங்க அங்க இருந்தோம். இன்னைக்கு அவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்காங்க. நாங்க 10 பேர் வந்திருந்தோம்னா 10 பேர் வந்ததுல அவங்க 2 பேர்ட்டையும் இந்த கம்பெனி கொடுக்கறது கரெக்டா தான் இருக்கு, நீங்க வாங்கிட்டு போங்க, அவங்க பேச்ச கேட்காதீங்க, உனக்கு வீடு இருக்கலாமா, நீ பேசவே பேசாது அப்படிங்காரு. அப்ப 5 தலைமுறை அந்த எஸ்டேட்ல வாழ்ந்து அது வாழ்க்கைக்கு என்னென்ன அர்த்தம்? எங்க வாழ்வாதாரத்தை பத்தி பேசுறதுக்கு வேண்டிதான் வந்தோம். கவர்மெண்ட் எல்லாம் அப்படி எல்லாம் எடுத்து நடத்தாது. உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் நாங்க கிடையாது, உங்க இஷ்டத்துக்கு நாங்க வேலை பார்க்கறதுக்கு நாங்க இந்த இடத்துல இருக்கலாம் அப்படிங்காரு. அப்படியான ஒரு கலெக்டர் பேசுவாங்க மக்கள்கிட்ட? நான் கேட்க, நான் பேசுறதெல்லாம் நீங்க போடுங்கண்ணா, எல்லாருக்கும் தெரியட்டும். 14ஆம் தேதி கையெழுத்து போடல. அப்படி அவர் ஏன் இதே ரத்து பண்ணிடுவாராம், விஆர்எஸ் அவர் ரத்து பண்ணிடுவாராம், கலெக்டரே ரத்து பண்ணிடுவாராம் அப்படி சொல்லுதாரு. அப்ப கம்பெனிக்கு சாதகமா தான் அவரு இருக்காருன்னு நினைக்கிறேன் நானு. இல்ல ஒரு மக்கள் கஷ்டப்படுதாரு, மக்களுக்கு அனுதாபமா தான் பேசுறது மாதிரிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன்.